Hello all, welcome to commerce class. Actually நம்ம யூனிட் நம்பர் 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் நம்பர் 1 சாப்டர் 1 பார்த்துட்டோம் ஆல்ரெடி. பேசிக் பிஸ்னஸ்னால் என்ன, பார்டர் சிஸ்டம்னா என்ன, எவிடன்ஸ் ஆஃப் காமர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு சாப்டர் நம்பர் 1ல் பார்த்தோம். அதே மாதிரி சாப்டர் நம்பர் 2ல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து ட்ரைவ் ஆணுச்சு, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக நாம் பார்த்த சாப்டர் தான் சாப்டர் நம்பர் 2. சரிங்களா? சாப்டர் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பிஸ்னஸை எத்தனை டைப்பாக பிரித்தாங்கன்னு பார்த்தோம். 2 டைப்பாக பிரித்தாங்க. ஒன்று இண்டஸ்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் தி காமர்ஸ். ஒரு பொருளை, மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருட்களாக மாற்றுவதற்கு ஒரு 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 பொருளை ஒருத்தர் தயாரிக்கிறார் அப்படின்னா அவரோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாலுமே அந்த பொருளை நாம் லாபத்துக்கு சேல்ஸ் பண்ணணும். மக்கள்கிட்ட, நுகர்வோர்கிட்ட, கஸ்டமர்கிட்ட நாம் என்ன பண்ணணும்? சேல்ஸ் பண்ணணும். அப்படின்னு தான் எந்த ஒரு பொருளை தயாரிக்கிறோடைய நோக்கமானது இருக்கும். ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு குட்ஸாக உருவாக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தொழிற்சாலை, ஒரு டைப் இண்டஸ்ட்ரி. அந்த முடிவுற்ற பொருட்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த காமர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த காமர்ஸ்க்கு இன்னொரு பேர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இண்டஸ்ட்ரினா என்னன்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் பார்த்தோம். அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியில் எத்தனை டைப்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸில் எத்தனை டைப் இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. அந்த ப்ரைமரி எக்ஸ்ட்ராக்ஷன், ஜெனட்டிக்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த செகண்டரி மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. டெரிட்டரியை பிரிக்க முடியாது. டெரிட்டரி அப்படிங்கிறது பார்த்தா சேவை தொழில்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொழில்கள் லாபம் நோக்கத்தோடு பண்ணினாலும் அது என்னவாக இருக்கும்? அந்த பொருளை நம்ம அந்த பொருளை பயன்படுத்தினதை நம்ம கையில் எடுத்து காட்ட முடியாது. அந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இன்சூரன்ஸ். அதில் இருக்கிற யூசஸை நம்ம கணினியில் எடுத்து காட்ட முடியாது. நம்ம இறந்தால் தான் அமௌண்ட் வரும். இருந்தால் அது ஒரு சேவை தான். இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். அதை நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், தாஜ்மஹால் போய் பார்த்தேன் நான் அப்படின்னு தான் சொல்ல முடியுமோ தவிர, இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமோ தவிர, அந்த தாஜ்மஹாலை பேர்த்து எடுத்து கொண்டாந்து கையில் காட்ட முடியாது. அந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே சேவை தொழில்கள். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? டெரிட்டரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதை. தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? 1 by 1 வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் டீட்டெயிலாக ரிவைஸ் பண்ணணுன்னா நேற்று நடந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். கிளாஸ் நம்பர் 6 எடுத்து பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த டெரிட்டரி ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். டெரிட்டரி ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், தே டு நாட் ப்ரொடியூஸ் தி குட்ஸ். அவங்க பொருட்களை தயாரிக்க மாட்டாங்க. These industries produce utility services and sell them at a profit. இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க? எதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சேவைகள். ட்ராவலிங் ஏஜென்சிஸ், மெடிக்கல், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்கிங், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வரும். இந்த டெரிட்டரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வரும். They help the trade industry and commerce. The term also includes auxiliaries to trade like banking, insurance, warehouses, advertisement, etc. அதாவது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஆக்சிலரிஸ் டு த
ட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கியமான விஷயம், வியாபாரம் நடக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைகளோ அதெல்லாம் என்னென்ன தேவை? கண்டிப்பாக பேங்கிங் தேவை, பண உதவி தேவை, இன்சூரன்ஸ் பொருட்களை இழக்காமல் பாதுகாக்கிறதுக்கு, வேர் ஹவுசஸ் பொருட்கள் அழியாமல் பாதுகாக்கிறது, பொருட்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுறது இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. தென் இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் சர்வீசஸில் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு சர்வீசஸ். பர்சனலைஸ்டு சர்வீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? பர்சனலைஸ்டு சர்வீசஸ் தனிப்பட்ட சேவை, தனியாக ஒரு சேவை கொடுத்துக்கிறது அவங்களுக்காகவே. ஒரு தனி நபர் இந்த வேலையை செய்வார். ஒரு தனி நபர், அப்படி இல்லைன்னா ஒரு தனியார் வணிகமாக என்ன பண்ணுவாங்க? இந்த வேலையை பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல், அதான் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் தேர் சர்வீசஸ் டு அதர்ஸ், எக்ஸாம்பிள் பிளம்பர், சர்வர் மெய்ட் எக்ஸெட்ரா. ஒரு தனி நபர் என்ன பண்ணுறாரு? அவருடைய சேவைகளை பணத்துக்காக கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் பர்சனலைஸ்டு சர்வீஸ்னு சொல்கிறாங்க. பர்சனலைஸ்டு சர்வீஸ் அப்படின்னா அதான் சொல்கிறேன், இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர் செய்யக்கூடிய வேலைகள். ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேபி தனியாராக கூட இருக்கலாம், பிளம்பருக்கு படிச்சிருக்கலாம். இப்போ தான் எல்லாத்துக்கும் படிப்பு வந்துருச்சுல்ல, சர்வராக போனா கூட அதுக்குன்னு தனியாக ஒரு டிப்ளமோ கோர்சஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பேரில் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண முடியும்? ஒரு பர்சனலைஸ்டு சர்வீஸாக நம்ம பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தென் பப்ளிக் சர்வீஸ். ஸோ ஆல்ரெடி அது எப்படி தனியார், அது மாதிரி இது பப்ளிக் இது என்னது? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், schools, police, government offices, etc. provide a services to people on behalf of the government without profit motive. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம காசு கேட்குறாங்களா? ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் ஃபீஸ் கட்டணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை. போலீஸ்காரங்களுக்கு நான் எந்த ஒரு அமௌண்ட்டு கொடுக்க தேவையில்லை. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எனக்கு ஒரு காரியம் நடக்குன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சார்பாக மக்களுக்கு ப்ராஃபிட், லாப நோக்கமற்ற வேலைகளை செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் பப்ளிக் சர்வீஸ். Then distributive service, transportation, sales, warehousing, logistic, salesmanship etc. comes under this type. இந்த மாதிரி இந்த டைப்புக்கு எதனா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, பொருளை ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மாற்றுறது, பொருளை விற்கிறது, பொருளை பாதுகாக்கிறது, அந்த மாதிரி சேவைகள்லாம் இந்த விஷயங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸில் வருதுன்னு சொல்கிறாங்க. தென் ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங், ஃபேக்டரிங், அக்கௌண்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா ஆர் குரூப்டு அண்டர் திஸ் டைப் ஆஃப் சர்வீசஸ். இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனங்களான பேங்கிங்கு, ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்செப்ட், அது நம்ம லெசனில் இருக்க அப்டேட் பார்க்கலாம். பேங்கிங், ஃபேக்டரிங், அக்கௌண்டிங், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா ஆர் அண்டர் குரூப் திஸ் டைப் ஆஃப் சர்வீசஸ். இந்த டைப் ஆஃப் சர்வீஸில் அது வரும்னு சொல்கிறாங்க. தென் குவாட்டர்னரி சர்வீசஸ், தனித்துவமான சேவைகள், ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் அண்டு ஹை டெக்னாலஜி. என்ன அர்த்தம்? ஒரு பெரிய தொழில்நுட்ப அறிவு, அந்த மாதிரி அறிவு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர் யூஸ்டு டு ப்ரொவைட் த டைப் ஆஃப் சர்வீசஸ். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆடிட்டிங், ரிசர்ச், இதெல்லாம் படிச்சிருக்கணும் தானே? அது உங்களுக்கே தெரியும் தானே? யார் வேணாலும் யார் வேணாலும் ப்ளம்பர் வேலை பார்க்க முடியும், யார் வேணாலும் சர்வர் வேலை பார்க்க முடியும். ஆனால் அதுக்குன்னு படித்தவன் தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும், அதுக்குன்னு படித்தவன் தான் ஆடிட்டிங்கை பண்ண முடியும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணால் அதுக்குன்னு பிஹெச்டி பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தனித்துவமான ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸை கொடுக்குறவங்களுக்கு பேர் இந்த குவாட்டர்னரி சர்வீசஸ்னு சொல்கிறாங்க. தென் குவானரி சர்வீசஸ் அப்படிங்கிறது நியூ ஐடியாஸை க்ரியேட் பண்ணுறது, புது ஐடியாஸை க்ரியேட் பண்ணி, புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி, புதுசாக பாலிசி க்ரியேட் பண்ணி அவங்க அந்த பர்டிகுலர் பாலிசியை சேல்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் குவானரி சர்வீசஸ். அது படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும், ஆடிட்டிங் பண்ணணும்னா அவன் அதுக்குன்னு பட் நியூ ஐடியாஸ் யார் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நியூ டெக்னாலஜியை அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் படிச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? their decision influence nation, international and institutions. Example, that is inventors. that is எல்லா விஷயங்களுமே இது அடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே,
இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எதோட பேசிஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அது சார்ட்டுக்கு போகிறேன். ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி பார்த்தீங்கன்னா எது பேசிஸில் இருக்குது? ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். So on the basis of size or scale of operation industry may clarified as follows. Classify as follows. எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? Classify as follows: micro industries, small industries, medium industries, large industries சொல்லிட்டு 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? Under the Micro, Small and Medium Enterprises Development Act 2006, the above type of industries defined as follows. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்குது. நமக்கு தனி ஒரு சாப்டரே இருக்குது இந்த யூனிட்டில் பின்னாடி இன்னும் 2 மினிட் தள்ளி பார்ப்பீங்க. அதுக்கு தனி ஒரு சாப்டரே கொடுத்தாங்க. MSMEன்னு சொல்லுவாங்க. அதை மைக்ரோ, ஸ்மால், மேக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அதுக்கு தனியாக நமக்கு ஒரு தனி சாப்டர் இருக்குது. அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த சாப்டர் பற்றி. சரிங்களா? டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். மைக்ரோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. என்னங்க சார் சொல்கிறாங்க? எ யூனிட் வேர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப் டு 25 lakhs இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அப் டு 10 lakh இன் கேஸ் ஆஃப் சர்வீஸ் என்டர்பிரைசஸ். ஒரு பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸில் அவங்களோட பிளான்ட் அண்ட் மிஷினரி 25 லட்சத்துக்கு மேலே இருக்கோ, 25 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது, இன்கேஸ் சர்வீஸ் பிஸ்னஸாக இருந்தால் 10 lakhsக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி யூனிட்ஸ்க்கு பேர் மைக்ரோ யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. Small units, a manufacturing unit where in investment in plant and machinery more than the 25 lakhs. இது within 25 lakhs. டிஃப்ரெண்ட் பாருங்கள். மைக்ரோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது within 25 lakhs, within 10 lakhs. ஆனால் இந்த ஸ்மால் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பிளான் மோர் தென் தி 25 lakhs பட் நாட் எக்ஸீட் டு 5 crores. 25 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியில், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் சர்வீஸ் என்டர்பிரைஸ் தீஸ் லிமிட்ஸ் ஆர் ₹10 lakh அண்டு 2 crore எக்ஸ்பெக்ட்லி. ஸோ அதே மாதிரி சர்வீஸ் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா 10 லட்சத்தில் இருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணலான்னா இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மீடியம் யூனிட்ஸ். மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வேர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி மோர் தென் த 5 crore, மினிமம் 10 crore, நாட் எக்ஸீட் டு 10 crore. 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் மீடியம் யூனிட்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் சர்வீஸ் என்டர்பிரைசஸ் 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் மீடியம் யூனிட்னு சொல்கிறாங்க. 2 கோடி ரூபாய் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி தான், சர்வீஸ் பிஸ்னஸ் கிடையாது. ஓகேங்களா? சர்வீஸ் பிஸ்னஸாக இருந்தால் 2 to 5 தான், மற்ற பிஸ்னஸாக இருந்தால் 5 to 10 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ். A manufacturing unit where in investment in plant and machinery exceed to 10 crore. In case of service business, equipment are exceed to 5 crore. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் 10 கோடி ரூபாய்க்கு மேலே மிஷினரி மட்டும் இருந்துச்சுன்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? அதுக்கு பேர் லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. In case of service unit, investment in equipment exceed to 5 crore, 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்மால் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு டைப் தான். எந்த டைப் சார்? இங்கே பாருங்கள், இந்த மெயின் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கா. தே ஆர் broadword into 2 broad categories அண்டு தட் இஸ் இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தான். இண்டஸ்ட்ரினா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, எந்தெந்த பேஸில் பிரிச்சிருக்காங்க, அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ்லேயும் பிரிச்சிருக்காங்க. அப்படி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் பிரிக்கிற பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. ஆன் த பேஸ் ஆஃப் சைஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்குது. மைக்ரோ, ஸ்மால், மீடியம், அப்புறம் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் இந்த செகண்ட் டாப்பிக்கான காமர்ஸ். காமர்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி இந்த புக்கு காமர்ஸ் கிடையாது. காமர்ஸ்னால் சொல்கிறல, ஒரு பொருளை மேனுஃபேக்சர் எதுக்காக தயாரிப்பாங்க? அதோட எண்டு கஸ்டமரை
போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பொருளானது மேனுஃபேக்சர்கிட்டருந்து கஸ்டமர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நடுவில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று இண்டஸ்ட்ரி, இன்னொன்று காமர்ஸ். என்னங்க சார் இண்டஸ்ட்ரி? ஒரு மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுவது யார்? இந்த இண்டஸ்ட்ரி. இந்த முடிவுற்ற பொருளை கஸ்டமர் கையில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது யார்? இந்த காமர்ஸ். போர்டில் இருந்தால் க்ளீனாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எதுவான பார்த்தது இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த காமர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், எத்தனை டைப்ஸை பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த காமர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். Commerce refers to all those activities. Commerce refers to all those activities which are necessary for bringing goods from the place of production. See again சொல்லிருக்காங்க பாருங்க. Bringing goods from the place of production. Goods முடிவுற்ற பொருட்களை, goodsனால என்ன ஆச்சு? அந்த பொருள் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பொருளை தயாரித்து முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தயாரித்து முடிக்கப்பட்ட ஒரு பொருளை from the place of production to the கன்சம்ஷன். யார் கன்சம் பண்ணுவாங்க? மக்களாகிய நாம் தான் கன்சம் பண்ணுவோம். கன்சம்ஷனாக என்ன அர்த்தம்? நாம் தான் அந்த பொருளை பயன்படுத்துவோம். ஸோ அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய நம்ம கிட்ட வர்றது தான் யார்? இந்த கன்சம்ஷன்ஸ். அந்த பொருளை தயாரித்த இடத்துலேருந்து, அந்த பொருளை தயாரிக்கிற பணி யார் பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்க. அந்த பொருளை தயாரித்த இடத்துலேருந்து அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர் கையில் சேர்க்க வேண்டியது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அக்கார்டிங் டு எவ்லின் தாமஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் டீல் வித் த buying and selling of goods, the exchange of commodities and the contribution of finished product. ஓகே, என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அக்கார்டிங் டு எவ்லின் தாமஸ், கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் டீல்ஸ் வித் கமர்ஷியல், இதுக்கு பேர் கமர்ஷியல் ஆப்ரேஷனுங்க. எது கூட டீல் ஆகுது? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். ஒரு பொருளை வாங்குவதும் ஒரு பொருளை விற்பதும். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ், அதே பொருளை நம்ம வந்து பணத்துக்கு பதிலாக பரிமாற்றம் பண்ணுறதும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அந்த பொருளை வந்து அந்த ஃபினிஷான குட்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸோட வேலைன்னு சொல்கிறாங்க. காமர்ஸ் நாட் இன்க்ளூடு ஒன்லி ட்ரேடு, இது வந்து வியாபாரத்தை மட்டும் நோக்கமாக கொண்டது கிடையாது. பட் ஆல்சோ சர்வீசஸ் சச் ஆஸ் டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், பேக்கேஜிங், இன்சூரன்ஸ், banking and sales promotion which are incidental or auxiliaries to the trade. இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது அந்த பொருளை வந்து விற்பனை செய்கிறது மட்டும் கிடையாது. அது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குது? காமர்ஸோட முக்கியமான, வியாபாரத்தோட முக்கியமான அங்கமான ஆக்சலரிஸ் அப்படின்னா முக்கியமான விஷயம். ஆக்சலரிஸ் அப்படின்னா முக்கியமான வியாபாரத்துக்கு ரொம்பவே தேவையான இந்த டிரான்ஸ்போர்ட்டு, வேர்ஹவுசிங். டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. வேர்ஹவுசிங், அந்த பொருளை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், அதான் வேர்ஹவுஸு. அந்த பொருளை எப்படி பேக்கேஜ் பண்ணுவது, பாதுகாப்பது. அந்த பொருள் ஒரு வேளை ஏதாச்சும் ரிஸ்க் வந்துடுச்சுன்னா அதை எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுறது, நமக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுச்சுன்னா எப்படி பேங்கிங் பண்ணுறது, அந்த பொருளை விற்பதற்கு எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடங்கினது தான் இந்த இன்சூரன்ஸ்னு இந்த காமர்ஸ்னு சொல்கிறாங்க. மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆர் இப்படியாப்பட்ட ஒரு வணிகத்தோட ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 by 1 பின்னாடி கொடுத்துருக்காங்க. மெயின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காமர்ஸ் ஆர் ஃபாலோஸ்: economic activity, exchange of goods and services, profit motive, regularity of transaction, creation of utilities, part of business.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம இந்த 6 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த காமர்ஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு காமர்ஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே அது வந்து கண்டிப்பாலுமே எதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவோடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராஃபிட் மோட்டிவோடு தான் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை. காமர்ஸ் அப்படிங்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. காமர்ஸ் இஸ் an economic activity because it consists of activities which are undertaken for earning profit. ஸோ இந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணக்கூடிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுனால தான் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல நோக்கத்தோடு இருக்கிறதுனால தான் இது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. த ட்ரேடர் வியாபாரி பைஸ் அண்டு குட்ஸ் வித் த எய்ம் ஆஃப் செல்லிங் தெம் அட் த ப்ராஃபிட். ஸோ அந்த ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு குட்ஸை வந்து பை பண்ணுவாங்க, வாங்குவாங்க, விற்பாங்க. எதுக்காக? டு ஏர்ன் த ப்ராஃபிட். அதனால தான் இது வந்து மணி மோட்டிவோடு இருக்கிறதுனால இது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த பொருளுக்கு வந்து முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது. பணம் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான், சரிங்களா? ஸோ ஒரு பொருளை கொடுத்து பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. எது கூட? மணி கூட. Commerce involves exchange and distribution of goods and services. Goods may be purchased or produced for sale. Commerce comprises both the trade and aids to trade. aidsனா உதவிக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, உதவின்னு சொல்லுவாங்க பார்த்தியா. இந்த ட்ரேடுக்கு எதெல்லாம் உதவி பண்ணுது அப்படின்னு பார்த்து அது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த போத் ட்ரேட் அண்டு எய்ட்ஸ் டு ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையையோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. எக்ஸ்சேஞ்ச்னா அர்த்தம் அந்த பொருளை கொடுத்து அதுக்கு நிகரான ஒரு பண மதிப்பை வாங்கிக்கிறது. எக்ஸ்சேஞ்ச்னா அதுதான் அர்த்தம். அதனால் இந்த காமர்ஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் ப்ராஃபிட் மோட்டிவ். The motivate of commercial activities earn profit. ஸோ இந்த மெயின் மோட்டிவ் என்ன, எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் மெயின் மோட்டிவ் என்ன, ஏர்ன் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும். எனி ஆக்டிவிட்டி விச் டஸ் நாட் ஹாவ் த எய்ம் ஆஃப் ப்ராஃபிட் வில் நாட் பி அ பார்ட் ஆஃப் காமர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லாப நோக்கமே இல்லாமல் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் காமர்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. வில் நாட் பி ஏ, பாருங்கள் கீவேர்டு, நாட் பி ஏ பார்ட் ஆஃப் காமர்ஸ். வில் நாட், ப்ராஃபிட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக காமர்ஸ்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ட்ரேடர் ஆஃபர் சம் குட்ஸ் ஆஸ் அ கிஃப்ட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ நாட் காமர்ஸ். ஸோ லாப நோக்கமே இல்லாமல் ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பேர், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடுங்க தான், காமர்ஸுக்கு கீழே வராதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் அந்த விஷயம் வந்து காமர்ஸுக்கு கீழே வராதுன்னு காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்டாருக்கு கீழே வராதுன்னு சொல்கிறாங்க. தென் regularity of transaction. The isolated transaction does not imply the commerce. ஸோ an isolated transaction does not imply commerce. ஸோ அந்த ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தூக்கிட்டோம்னா அந்த இடத்துல காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ், பண பரிமாற்றங்கள், ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலுமே அது வந்து காமர்ஸ்குள்ளே தான் வரும்னு சொல்கிறாங்க. இஃப் எ பர்சன் செல் இஸ் டைப்ரைட்டர் இஸ் அ நாட் காமர்ஸ். அவனோட சொந்த பொருளை உபயோகப்படுத்திட்டு அதை திரும்பி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு காமர்ஸ் கீழே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா என்னென்னா, creation of utilities. Commerce creates the several types of utilities. It creates the place utility by carrying goods to the place where they are needed. அதாவது அந்த காமர்ஸ் அப்படிங்கிறது நிறையா டைப் ஆஃப் யூட்டிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுது. இட் கிரியேட்ஸ் த பிளேஸ் யூட்டிலிட்டி.
இந்த வந்து பிளேஸ் யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ணுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போய் வாகனங்கள் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிளேஸ் யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் த குட்ஸ் அவைலபிள் ஆஸ் அண்ட் வென் டிமாண்டட் தேர் பை கிரியேட்டிங் டைம் யூட்டிலிட்டி. இது என்னென்ன யூட்டிலிட்டி கிரியேட் பண்ணுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் கிரியேட் தி பிளேஸ் யூட்டிலிட்டி கேரிங் குட்ஸ் டு த ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதனால் இட் மேக்ஸ் த குட்ஸ் அவைலபிள் வென் டிமாண்டட் தேர் பை கிரியேட்டிங் டைம் யூட்டிலிட்டி. பை கிரியேட்டிங் திஸ் காமர்ஸ் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த வேல்யூம் ஆஃப் ட்ரேட். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த காமர்ஸோட வேல்யூ ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ், காமர்ஸ் இஸ் தி பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே நம்மளால் கேரி பண்ண முடியாது. ஸோ கேரி பண்ண முடியாததுனால ஸோ இந்த பிஸ்னஸ் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ், அந்த காமர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு முக்கியமான பார்ட்டுன்னு சொல்கிறாங்க.